வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட் ஆகுது. மனோஜ் ரூம்குள்ள வராரு. ரோஹிணி தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மனோஜ் அந்த ரூமோட மூலைக்கு போய் ஒரு பெரம்பெடுத்து அத 2 கைக்கு நடுப்புற வச்சு, கடவுளே எனக்கு அந்த பலத்த கொடுப்பா அப்படின்னு ரொம்ப வேண்டிக்கிறாரு. பெரம்ப பார்த்தவனே மனோஜ் வேணா சொன்னா கேளு. என்ன அடிக்காத. எனக்கு ரொம்ப வலிக்குது. மனோஜ் வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு ரோஹிணி கத்திக்கிட்டு இருக்க நெத்தியில பட்டையோட சாமி கும்பிட்டுட்டு இருந்த மனோஜ், இதோ பாரு ரோஹிணி, என் வாழ்க்கையில நான் பிடிக்காம பண்ற ஒரே வேலை எதுன்னு தெரியுமா? இதுதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப பிடிக்கலன்னா பண்ணாதடா. வேணா விட்டுரு மனோஜ் ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்கு. உனக்கு சரியாகணும் தான் இதெல்லாம் செய்யறேன். நான் வேணும்னே இத பண்ணல. அந்த சாமியார் சொன்ன மாதிரி நான் இப்ப அடிக்கிறது உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவை தான் நான் அடிக்கிறேன். அது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு மாப்பிள்ளை எப்படி மாமனாரை அடிக்கிறது? எனக்கு வேற வழி தெரியல ரோஹிணி, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் பெட்ல ரோஹிணி பக்கமா உட்கார, அதுவரையிலும் அவரையே பார்த்துட்டு இருந்த ரோஹிணி ஒரு ஸ்டெப் பின்னாடி லைட்டா நகர்றாங்க. நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு பெரும்புவாங்க. மனோஜ் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. எனக்கு இதெல்லாம் புரியுது. சைக்கலாஜிக்கலா நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். ஆனா இப்படி நடக்கிறது சயின்ஸ் படி நீ என்னை அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு ரோஹிணி கேட்க, இத பாரு, நீ இப்ப இருக்க நிலைமைக்கு சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல உனக்கு சரியாகணும், அதுதான் முக்கியம்னு மறுபடியும் பெரும்புவோங்கிறாரு. மறுபடியும் மனோஜ் மனோஜ் சொல்றத கேளு மனோஜ். அதுக்கு ஒண்ணு இப்படி அடிக்கிறது ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது, ஐ எம் சாரி ரோகிணின்னு பலார்னு ஒன்னு விளாசிடுறாரு. வலியில துடிக்கிற ரோகிணி, மனோஜ் அப்படின்னு கைய தேய்ச்சி விட்டுக்கிட்டு, மனோஜ் படிச்சவன் தானே நீ, இதெல்லாம் நம்பி நீ அடிக்கிற அப்படின்னு ரோகிணி சொல்ல, இதோ பாரு ரோகிணி, என்னதான் படிச்சிருந்தாலும் நீ இது சயின்ஸ்ன்னு சொன்னாலும் நம்பிக்கையை மாத்த முடியாது. சயின்ஸை விட நம்பிக்கைக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிற மனோஜ் அடுத்து அடிக்கிறதுக்காக பெரும்பவங்க டக்குன்னு அதை புடிச்சிடுறாங்க ரோகிணி. மனோஜ் இழுத்து இழுத்து பார்க்க அவரால் இழுக்க முடியல. இவனை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ரோகிணி பெரம்ப நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிறாங்க. மனோஜ் ட்ரை பண்ணி பாக்குறாரு. விடு ரோஹிணி விடுன்னு. டக்குன்னு பேய் புடிச்ச மாதிரி மனோஜ் மனோஜ்னு கத்திக்கிட்டு அவரை முன்னாடியும் பின்னாடியுமா இழுத்து சாச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியுமா சாஞ்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கத்துற மனோஜ் ஒரு கட்டத்துல அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு ஓட பாக்க அவரோட கையை விடாம இழுத்து பிடிச்சிருக்க ரோஹிணி ஊன்னு அன்னத்திக்கிட்டு சாமி வந்தவங்களாட்டம் ஒரு கட்டம் வரலாம் ஆடிட்டு அப்படியே அமைதியா படுத்துடுறாங்க. ஆனா மனோஜோட கைய மட்டும் விடவே இல்ல. ரோகிணி அமைதியா படுத்திருக்கவும் அவருக்கு கொஞ்சம் தைரியம் வருது. என்ன இவன்னு சொல்லிக்கிட்டு ரோகிணியோட பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறாங்க. ரோகிணியோட தலை பெட்டை விட்டு கொஞ்சம் கீழே இருக்க, அதை நகர்த்தி பெட்ல வச்சுட்டு, ரோகிணி 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 அப்படின்னு விஜயா ஸ்டைலியே கூப்பிட, ரோகிணி அப்படியே ஸ்லோவா ரோபோட் மாதிரி எழுந்து உட்காந்து டக்குன்னு கண்ணை திறக்குந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணி ரோகிணி என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜோட கையை விட்டுட்டு அப்படியே அவங்க திரும்பி உட்கார்ற, நிஜமாவே பேய் மாதிரியே தான் இருக்காங்க. ரோகிணி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணன அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க, ஒரு செகண்ட் அங்கேயும் இங்கேயுமா பாக்குற ரோகிணி, மனோஜ் எங்க அப்பா என் உடம்ப விட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல, என்ன அப்படின்னா உங்க அப்பா போயிட்டாரா அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படிங்கிறாங்க ரோஹிணி. நிஜமாவா, என்ன சொல்றேன்னு ரோஹிணியோட கைய முகத்துல அங்கங்க தொட்டு பாக்குறாரு மனோஜ். இங்க எங்கேயாவது இருக்க போறேன்னு ரூம சுத்தி முத்தி பாத்துட்டு போயிட்டாரா அப்படிங்கிற மனோஜ் நிம்மதியா, அப்பா அப்பாடா அப்படின்னு ரிலீஃபா நெஞ்சில கைய வைக்கிறாரு. உடனே ரோஹிணி மெதுவா, மனோஜ் நீ சொல்றதுதான் கரெக்ட். இப்ப எனக்கு அந்த வைப்ரேஷன் எதுவுமே வரல. நான் அப்படியே ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன். இப்ப நீ என்னை அடிச்சல, அது கூட வலிக்கல அப்படின்னு ரோஹிணி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஆ சொன்னேன்ல, உங்க அப்பாவுக்கு தான் வலிச்சிருக்கும். உனக்கு இதெல்லாம் சரியாயிடுச்சான்னு மனோஜ் கேட்க, சரியாயிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு மனோஜ், மனோஜ் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜோட தோல்ல சாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கீழே கிடந்த குச்சி அவர் கையில எடுக்க, பயந்து போற ரோகிணி ஒரேட்டு பின்னாடி போறாங்க. மனோஜ்னு கத்திக்கிட்டு, உடனே இந்த பெரம்பு இனிமே தேவையே இல்லைன்னு டக்குன்னு தூக்கி எறிஞ்சிடுறாரு மனோஜ். மறுபடியும் ரோகிணி மனோஜோட பக்கத்துல வந்து உட்காந்துக்க அவர் கையை பிடிச்சிக்க, ஆனா ஒண்ணு, அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. உன்னை பிடிச்சிருந்த உங்க அப்பாவோட ஆவிய சொன்ன மாதிரியே வெளியே எடுத்துட்டாரு பாரேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க ரோகிணி. இனிமே இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு வந்தாலும் நாம இனிமே அவரை தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, தேங்க்ஸ் மனோஜ், இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோகிணி மனோஜோட கையை பிடிச்சிட்டு மறுபடியும் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நானும் தான் ஃப்ரீயா ஃபீல் பண்றேன்னு அப்படியே ரோகிணியோட தலையில தன்னோட தலையை சாச்சிக்கிறாரு மனோஜ். மறுநாள் பொழுது விடியுது. ரவி ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வர்ற அவரோட வேலை பார்க்குறவரு, ரவி நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க,
நான் வேற எங்க இருக்க முடியும் அப்படின்னு ரவி கேட்க, டேய் உனக்கு இன்னைக்கு தான் பிலேட்டட் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் ஆச்சே, இன்னும் இங்க இருக்க? லேட்டா வெட்டிங் டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறது நீ மட்டும் தான்டா அப்படின்னு ரவியோட ஃப்ரெண்டு கேட்க, ஸ்ருதி ஆசைப்பட்டா அவளுக்காக பெருசா எதுவும் செய்யல, இதாவது செய்யலாமேன்னு தான். சரி அந்த ஆர்டர் எடு அப்படின்னு ரவி சொல்லிட்டு மறுபடியும் அவர் வேலைக்கு திரும்பிக்கிறாரு. அவரு அந்த பிளேட் எடுத்துட்டு வெளியே போறாரு. ஷியோர் சார், இந்த ரேட் ஓகே தான், நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு போன்ல பேசிட்டு அங்க வர்ற நீத்து போனை வச்சுட்டு, ஹேய் ரவி, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு கேட்க, கோபி நீத்துங்கிறாரு ரவி. ரொம்ப ஒர்க் ஹாலிக்கா இருக்காதீங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்லன்னு நீத்து கேட்க, ஆமா மறக்காம வந்துடுங்கன்னு ரவி சொல்றாரு. நான் வர்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க நீத்து சொல்ல, ரவி பேசாம நிக்கிறாரு. ஆக்சுவலா இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கலாமே அப்படின்னு நீத்து கேட்க, இல்ல இல்ல நோ இஷ்யூஸ், ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஒர்க்கையும் என் அண்ணே முத்துவும் அண்ணே மீனாவும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அப்படியா உங்களது ஜாயிண்ட் ஃபேமிலி இல்ல, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நீத்து சொல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்கான், அவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு ரவி சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு பாத்திரம் உருள்ற சவுண்ட் கேக்குது. 2 பேரும் பதறி அடிச்சு அங்க ஓடி போக, ஒரு பேரர் கையில இருந்து எல்லாத்தையும் கீழே விட்டுருப்பாரு. இடியட், இப்படியா கீழே போடுவ அப்படின்னு நீத்து கத்த, இல்ல மேடம் சாரி மேடம், வேகமா வந்ததுல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு அவர் கொஞ்சம் பயத்தோட சொல்ல, சீக்கிரமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணு அப்படின்னு நீத்து கத்த, சரிங்க மேடம் அவர் குனிஞ்சதெல்லாம் பொறுக்கிறாரு. ஏய் ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுங்கிறாரு ரவி அவர்கிட்ட. நீத்து கோவமா திரும்பி நிக்கிறவங்க ஒரு ஒர்க்க கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்ல, தெரியாம தானே நடந்துச்சு அப்படின்னு ரவி சொல்றாரு. நோ நோ, இதே கஸ்டமர் மேல கொட்டி இருந்தா நம்ம நேம் தானே ஸ்பாயில் ஆகும். இப்பெல்லாம் ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பிடிக்கலன்னா உடனே போய் பேட் ரிவ்யூ கொடுத்துடுறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு நெகட்டிவ் பேர் வந்துரும் அப்படின்னு நீத்து சொல்ல, இல்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி நல்ல பேர் தான் இருக்கு, நம்ம இந்த ஈவெண்ட்லாம் பண்ணதுல நம்ம பேர் இன்னும் நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, ஆமா நம்ம மார்க்கெட்டிங் டீம்ல கூட சொன்னாங்க. சரி ஓகே நீங்க கிளம்புங்கன்னு நீத்து சொல்றாங்க. இல்ல இன்னும் ஒரு ஆர்டர் இருக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு ரவி சொல்ல, ஓகே அப்படின்னு நீத்து தலையாட்ட அவர் போயிடுறாரு. உடனே நீத்துவோட மொபைல் ரிங் ஆக, சொல்லுங்க அப்படின்னு போனை காதுல வச்சுட்டு அவங்க போய் சரியா கீழே கொட்டி இருக்கிறதுல ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. ஐயோ மேடம் பார்த்து, நான் அந்த பேரர் படுத்தறிக்கிட்டு இருக்க. ரவி ஓடி வர்றாரு. நீத்து என்னாச்சு, ஐயோ நீத்து அப்படின்னு ரவி ஓடி வந்த தூக்க, ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஸ்ப்ரெயின் ஓ பெயினிங் லெக்ஸ் அப்படின்னு அவங்க வழியில துடிக்க, கதவை திறந்து விடுன்னு ரவி சொல்ல, பேரர் ஓடி போய் கதவை திறக்கிறாரு. பார்த்துன்னு ரவி அவங்கள தாங்கி பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு வர்றாரு. வலிக்குது ரவி, அப்படின்னு அவங்க நொண்டிக்கிட்டே ட்ரை பண்ண, உன்னால தான்டா இடியட், போய் உடனே கிளீன் பண்றான்னு ரவி சொல்ல, ஓகேங்க சார்னு போறாரு அவரு. முடியல ரவி, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நீத்து சொல்ல, ஆ நீத்து அதை புடிச்சிட்டு ஒரு ஸ்டெப் மட்டும் போங்க அப்படின்னு சொல்ல, நீத்து அதை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு ஆட்டோல வர ஸ்ருதி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டு உள்ளர வர்றாங்க. ரவி அவரோட கேப்பையும் கோட்டையும் கழட்டி வச்சுட்டு நீத்துவ அப்படியே கையில தூக்கிட்டு திரும்புறவரு அங்க உள்ளர வர்ற ஸ்ருதிய பாக்குறாரு. அவர் அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சியாயி நிக்க, உள்ளர வர்ற ஸ்ருதிய மொபைல்ல இருந்து நிமிர்ந்து பாக்க ஸ்ட்ரைட்டா ரவிய பாத்துடுறாங்க. ஸ்ருதி நீத்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி பயங்கர கோவமா வெடுக்குன்னு திரும்பி போறாங்க. ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு ரவி கூப்பிட அவங்க திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காங்க. நீத்து ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு நீத்து அங்க இருக்க சோஃபால உட்கார வச்சுட்டு ஓடுறாரு ரவி. நேரா வெயிட்டிங்ல இருந்த ஆட்டோ கிட்ட வர ஸ்ருதி, அண்ணா உடனே வண்டி எடுங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்ருதி ஸ்ருதி நில்லு ஸ்ருதி அப்படின்னு ரவி கத்திக்கிட்டே ஓடி வர, ஆட்டோ கிளம்பி போயிடுது. மறுபடியும் ரவி உள்ளர ஓடி வர, நீத்து காலை பிடிச்சிட்டு வழியில கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு ரவி, ஸ்ருதி எங்கன்னு நீத்து கேட்க, இல்ல அவ போயிட்டா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் அவங்க போயிட்டாங்க, ஏதாவது தப்பா ஃபீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீத்து கேட்க, தெரியல அவளுக்கு ஏதோ கோவம் வந்திருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, நம்ம அதிகமா அஃபெக்ஷன் வைக்கிறவங்க தான் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு நீத்து சொல்ல, இல்ல யூசுவலா அவ அப்படி நினைக்கிறவ இல்ல, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல, அவகிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு ரவி சொல்ல, இல்ல நான் போய்க்கிறேன், நீங்க போய் ஸ்ருதிய பாருங்கன்னு நீத்து சொல்றாங்க. இல்ல நான் ஈவினிங் பேசிக்கிறேன், வாங்க நீங்க வாங்க அப்படிங்கிற ரவி மறுபடியும் ஸ்ருதிய கையில தூக்கிக்கிறாரு. வீட்ல மீனா ஒரு பட்டு சாரி கட்டி பூவெல்லாம் வச்சு ரெடி ஆயிட்டு இருக்க, மீனா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வர்றாரு முத்து. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்க, முத்து கை ரெண்டையும் பின்னாடி கட்டிட்டு ஜாலியா இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு மீனாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னங்கன்னு மீனா கேட்க, இல்ல சில நேரத்துல இயற்கையான விஷயம்லாம் பொய்யாயிடுது இல்லன்னு முத்து கேக்குறாரு. ஏன் அப்படின்னு மீனா புரியாம கேட்க, நாள் ஆக ஆக வயசு ஏறும்னு சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் குறைஞ்சுக்கிட்டே போகுதே அப்படின்னு முத்து சொல்ல, கிண்டல் பண்ணாதீங்கங்கிறாங்க மீனா. அட நிஜமாதான் சொல்றேன் மீனா, நாளுக்கு நாள் உனக்கு வயசு குறைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு முத்து சொல்ல, வெக்கத்தோட சிரிக்கிற மீனா, போதும் போதும், வேற எதுக்கோ நீங்க தூபம் போடுற மாதிரி இருக்கே அப்படின்னு மீனா சொல்ல, வேற எதுக்கோன்னா அப்படிங்கிறாரு முத்து.
இல்ல ஃபங்ஷன் நடந்தா உங்க புத்தி வேற மாரி யோசிக்குமே! குடிக்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? அப்படின்னு மீனாவே எடுத்து குடுக்குறாங்க. பாத்தியா இப்படி பேசுற? அழகா இருக்கியேன்னு ஒரு ரசனையோட சொன்னேன். ஆனா நீ பார்க்க தான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. பேசுனா அப்படியே கிழவிங்க பேசுற மாரியே இருக்குது. அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ! அப்ப நான் கிழவி மாரி இருக்கேனாங்கிறாங்க மீனா. அழகா இருக்கேன்னு சொன்னது ஒரு குத்தமா? அப்படின்னு முத்து சொல்ல ஒரு விளையாட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, நீங்கலாம் அழகா தான் இருக்கீங்க. அப்படின்னு மீனா சொல்ல ஒரு குலுக்கு குலுக்கிட்டு, சும்மா நான் சொன்னதுக்காக தானே சொல்றேன். அப்படின்னு முத்து கேட்க, "பரவால்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க." அப்படின்னு செம்மையா ஓட்டுறாங்க மீனா. "வர வர நீயும் நல்லா பேசுற மீனா." அப்படின்னு முத்து சொல்ல, "என்ன பண்றது? என் புருஷன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்." அப்படின்னு மீனா பதில் குடுக்க, "போற போக்குல என்னையே மிஞ்சிருவ நீ." அப்படிங்கிற முத்து, "என்ன நெளிஞ்சிட்டு இருக்கன்னு?" கேட்க, "இல்ல மடிப்பு சரியா வரலங்கன்னு புடவைய நீவி விட்டுட்டு இருக்காங்க மீனா." "இரு இரு நான் எடுத்து விடுறேன்னு" முத்து கீழ குனிய, "ஐயோ வேண்டாங்கங்கறாங்க மீனா." "நீ பேசாம இரு. நான் கரெக்ட்டா எடுத்து விடுறேன். இருக்கா மட்டும் சொல்லு." அப்படிங்கிற முத்து ஃபிளிட்ஸ எடுத்து விட்டுட்டு இருக்காரு. ரூம்குள்ள ரவி ஃபோன்ல ஸ்ருதிக்கு ட்ரை பண்றாராட்ருக்கு. ஃபோன் எடுக்கலன்னோன தலைய தடவிக்கிட்டு, பிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. எங்க போனா இவ? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஆள காணோம். அப்படின்னு டென்ஷனா புலம்பிட்டு இருக்காரு. மறுபடியும் ட்ரை பண்ண ஸ்விட்ச்ட் ஆஃப்னு தான் வருது. ஃபோன வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏன் இப்படி பண்றா? அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. முத்து ஃபிளிட்ஸ் எடுத்து விட்டுட்டு இருக்க. கதவு திறக்கிற சத்தம் கேட்டு மீனா அங்க பாக்குறாங்க. ஏங்க மாமா வர்றாருன்னு சொல்லி மீனா கொஞ்சம் பின்னாடி போக, முத்துவும் எழுந்துக்கிறாரு. என்னடா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களான்னு அண்ணாமலை வர, நாங்கலாம் ரெடி ஆயிட்டோம்ப்பா. எங்க அம்மாவ காணோம்னு முத்து கேட்க, பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்கிறாரு அண்ணாமலை. பெயிண்ட் அடிக்கிறாங்களா? நம்ம வீட்டுக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கிறோமா என்ன? அதை ஏன் அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏங்க அப்படின்னு முத்துவோட கைய பிடிச்சு தன் பக்கமா இழுக்கிற மீனா, உள்ளர ரோஹிணி அத்தைக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மெதுவா சொல்ல, ஓ அந்த பெயிண்டா? ஆமா ஆமா ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும், பார்லர் அம்மா வீட்டுக்குள்ளேயே பிரஷ கையில எடுத்துரும் அப்படின்னு முத்து சொல்ல, இத்தனை நாளா வேற இடத்துக்கு போக முடியுதான்னு அண்ணாமலை கேக்குறாரு. கரெக்ட்டுப்பா. அது ஏன்பா எங்கேயாவது போகணும்னா மட்டும் பொம்பளைங்க ரெடியாக இவ்ளோ நேரம் ஆகுது அப்படின்னு முத்து கேட்க, அது எப்படிடா எனக்கு தெரியும்? காலங்காலமா நடக்கிறது தானே. நாளைக்கு விசேஷம்னா இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சாதான் நாளைக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கரெக்ட். ஆம்பளைங்க உப்புமா மாதிரி பட்டுன்னு ரெடி ஆயிடுவாங்க. ஆனா பொம்பளைங்க கேப்ப கழிக்கின்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஓஹோ அப்படின்னு சண்டைக்கு தயாராகுறாங்க மீனா. சும்மா இருடா. ஏம்மா நாங்க பொதுவா சொல்றோம். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு மீனாவ பார்த்து சொல்றாரு அண்ணாமலை. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல மாமா. ஆனா நான் அழகா அது எப்பயாவது வந்தா என் புருஷனுக்கு தானே பெருமை. பாரு பொண்டாட்டி எவ்ளோ நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னு மீனா சொல்ல, ஓ! அப்பா அப்ப அம்மாவ இன்னும் 2 கோட்டிங் சேர்த்து பெயிண்ட் அடிக்க சொல்லுப்பா. உனக்கு பெருமை இன்னும் அதிகமா வரும்லங்கிறாரு முத்து. ஏய் கேட்ற போகுது. கிளம்புற நேரத்துல. அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா டைம் ஆகுது இல்லப்பாங்கிறாரு முத்து. வந்துருவா இருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு அண்ணாமலை. மனோஜ் கோட் சூட்டுன்னு தயாராயிட்டு இருக்க. ரோஹிணி விஜயாக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா லிப்ஸ்டிக் போடுறப்ப போதுமா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் தான். ஓகே பாருங்க அப்படின்னு ஃபைனல் டச்ச குடுத்துட்டு சொல்றாங்க ரோஹிணி. நடுவுல திரும்பி பாக்குற விஜயா, ஐயோ! இப்படி ஆடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திட்டியேம்மா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அப்படியே தான் இருக்கேங்கிறாரு மனோஜ். மனோஜ் நான் ஆன்ட்டிக்கு லைட்டா தான் டச் அப் பண்ணேன். ஆன்ட்டி நேச்சுரலாவே அழகா இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உடனே விஜயா பெருமையா, சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, யார் சின்ன வயசுல இருந்துமா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. டேய் நான் சின்ன வயசா இருக்கும்போதுடா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனா சொல்ல, ஆன்ட்டி இப்பவும் நீங்க அப்படியே அழகா இருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க. விஜயா டைம் ஆகுது அப்படின்னு வெளிய இருந்த அண்ணாமலை வாய்ஸ் கேக்குது. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த விஜயா, ஐயோ இவர் வேற, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வெளியே வர்றாங்க. விஜயா வெளியே வர, என்ன எல்லாம் முடிஞ்சுதான்னு அண்ணாமலை கேட்க, ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் சிலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பட்டி திங்கறீங்களா முடிஞ்சுதா அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு புரியாம பாக்குறாங்க விஜயா. டேய் அவங்க 2 பேரும் எங்கன்னு அண்ணாமலை கேட்க, அதானே அவங்கள காணோம் அப்படிங்கிற விஜயா. ரவி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரூம் நோக்கி வர, ரவி வேகமா கதவு திறந்துட்டு வெளியே வர்றாரு. என்னடா இன்னும் கிளம்பலையா? ஸ்ருதி எங்க அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா அது அப்படின்னு ரவி இழுத்துட்டு இருக்காரு. என்னடா இன்னும் கிளம்பலையா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா பலகுரலும் ரவிக்கு பெருமை வாங்கி கொடுக்கறதுக்காக மேக்கப் போட்டுட்டு இருக்கு போல இருக்குங்கிறாரு முத்து. என்ன ரவி இன்னும் கிளம்பலையான்னு மீனா கேட்க, இல்ல நீ வீட்ல இல்லங்கிறாரு ரவி. எல்லாருக்கும் என்னன்னு புரியல. என்ன வீட்ல அப்படின்னு விஜயா அண்ணாமலையை பார்த்து கேக்குறாங்க. என்ன வீட்ல இல்லையா? முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. இல்ல நீ அவ டப்பிங் இருக்குன்னு கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரவி அடுத்து என்ன சொல்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. டப்பிங்கா? ஏய் இன்னைக்கு உங்களுக்கு தாண்டா கல்யாண நாளு, டப்பிங் போயிருக்கான்னு சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, அவசரமா ஒரு வேலை வந்துச்சுமா அதுதான் அப்படின்னு ரவி சொல்றாரு. என்னடா இது, நீங்க தானே ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிருக்கீங்க,
இப்ப வேலை இருக்குன்னு போனா எப்படி? லீவ் எடுத்திருக்க வேண்டியது தானேன்னு அண்ணாமலை சொல்ல, லீவ்ல தான்ப்பா இருந்தா. திடீர்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு. வந்துருவா. ஸ்ட்ரெயிட்டா ஹாலுக்கே வரேன்னு சொல்லிட்டா. அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. இத நம்பாம முத்து ஒரு பார்வையும் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு பிசினஸ் மேன் நானே லீவ் போட்டு உங்க ஃபங்க்ஷனுக்கு ஜாயின் பண்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இவன் ஒருத்தன் ஸ்டார்டிங்ல பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த தொழிலதிபர் தொழிலதிபர்னு சொல்லி காட்டிட்டே இருப்பான். அப்படின்னு முத்து சொல்ல, டேய் சும்மா இருங்கடா அப்படிங்கிற அண்ணாமலை ரவி கிட்ட திரும்பி, உங்களுக்கு தான் கல்யாண நாளு, நீங்க தான் முதல்ல போகணும், நீங்களும் இப்படி பண்ணுனா எப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, நீங்கெல்லாம் முன்னாடி போங்கன்னு ரவி சொல்லிட்டு திரும்ப, உன் பொண்டாட்டி அவளுக்கு தோன்றதை தான் செய்யறா, பெரியவங்க பேச்சுக்கு எங்க மரியாதை கொடுக்கறா, எல்லாம் சேர்க்க அப்படி இப்படிங்கிற விஜயா மீனாவை ஒரு பார்வை பார்க்க, அதான் சொல்றாள்ல வந்துருவான்னு, ரெடியாக நாமளாவது முதல்ல போவோம்னு அண்ணாமலை சொல்றாரு. ரோஹிணி பேக் எடுத்துட்டு வாமா அப்படின்னு விஜயாவும் அந்த பக்கமா போக, ரவி உள்ளர வர, ரவி பின்னாடியே வர்றாரு முத்து. டேய் என்னடா பிரச்சனை, பலகுரல் எங்கடா போச்சுன்னு ரவி கிட்ட முத்து கேக்குறாரு. அதான் சொன்னேன்ல டப்பிங்னு அப்படின்னு ரவி சமாளிக்க, ரவி நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரியுது, என்ன பிரச்சனைன்னு அங்க வர்ற மீனா கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல நீ அப்படின்னு ரவி சொல்ல, கதவை சாத்திட்டு வர்ற முத்து, டேய் நான் உன் அண்ணன்டா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா, திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா, பலகுரல் எங்க அப்படின்னு முத்து கேட்க, அதுக்கு மேல சமாளிக்க முடியாத ரவி, எனக்கே தெரியலடா, எங்க போனான்னு தெரியல, போன் வேற ஆஃப்ல இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, ஏன் ரவி என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு மீனா கேட்க, அது அண்ணி அப்படின்னு ரவி நடந்த இன்சிடென்ட சொல்லி முடிக்கிறாரு. அங்க இருந்து அவ எங்க போனான்னு தெரியலன்னு ரவி சொல்ல, என்னடா இதுக்கெல்லாமா பலகுரல் கோச்சுக்கும், நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க ஸ்ருதியோட பார்வையில அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம்லன்னு மீனா சொல்றாங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, ரவி அப்படிப்பட்ட ஆளா, அப்புறம் எதுக்கு லவ் பண்ணாங்கன்னு முத்து கத்துறாரு. ஏங்க கத்தாதீங்க, வெளியில எல்லாருக்கும் கேட்டுற போகுது அப்படின்னு மீனா சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு பயமா இருக்குடா, ஃபங்க்ஷனுக்கு வேற எல்லாரும் வந்துருவாங்க, அப்ப ஸ்ருதி வராம நான் மட்டும் போய் நின்னா இன்சல்ட்டிங்கா இருக்கும்ல, அவங்க அப்பா அம்மா வேற கேள்வி கேட்பாங்க, நான் என்னடா சொல்லுவேன்னு ரவி கேக்குறாரு. அதானே அவங்க எப்படா பிரச்சனையை ஆரம்பிக்கலாம்ல இருப்பாங்க அப்படிங்கிற முத்து, சரி நீ டென்ஷன் ஆகாத, உன் மேல எதுவும் தப்பு இல்ல, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற அப்படின்னு முத்து சொல்ல, தவிப்பா நிக்கிறாரு ரவி. அவங்க போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லன்னா நானாவது பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வருவேன், இப்ப என்னங்க பண்றதுன்னு மீனா கேக்குறாங்க. முத்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ரவி நீ கிளம்பி முன்னாடி போயிடுன்னு சொல்ல, அப்ப ஸ்ருதின்னு ரவி கேக்குறாரு. டேய் நாங்க பலகுரலை தேடி போறோம்டா, இப்படியாவது பலகுரலை தேடி புடிச்சு பேசி கூட்டிட்டு வந்துடுறோம்டா அப்படின்னு முத்து சொல்ல, பயமா இருக்குடா, அவ வந்துருவான்ல, இல்லன்னா அசிங்கமா போயிடுண்டாங்கிறாரு ரவி. டேய் நாங்க தேடி கூட்டிட்டு வரோம்டா, ஃபங்க்ஷன் நல்லபடியா இருக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு முத்து அஷூரன்ஸ் கொடுக்க, ஆமா ரவி நாங்க எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மீனா கதவை திறந்துட்டு வெளியே போற. ஏய் நீ எங்கேயும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிட்டு இருக்காத, இப்படிதான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிட்டு பலகுரலோட வந்துடுறோம் அப்படின்னு முத்துவும் கிளம்புறாரு. ரூமை விட்டு வெளியே வந்ததும், ஏங்க எங்க போய் தேடி பாக்குறது அப்படின்னு மீனா கேட்க, அது வேலை செய்யற இடத்துக்கு முதல்ல போய் பார்க்கலாம், போலாமா வா அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளம்புறாங்க. விஜயா அண்ணாமலை ரோஹிணி மனோஜ் 4 பேரும் ஹாலுக்கு வர்றாங்க. லிபரேஷன் ஹால்ல டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இங்க பாரு ஹாப்பி சரியா தெரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இருங்க சொல்லலாம் அப்படிங்கிறாங்க விஜயாவும் பார்த்துட்டு. மனோஜும் ரோஹிணியும் கலர் கலரா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க ரவி தனியா போன்ல பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு விஜயா அங்க வர்றாங்க. என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு போன்ல ட்ரை பண்ணி டென்ஷன் ஆகி நின்னுட்டு இருக்க. ரவி ஸ்ருதி கிளம்பிட்டாளா, எப்ப வருவான்னு விஜயா கேக்குறாங்க. வந்துருவாமா அப்படின்னு ரவி சொல்ல, என்னடா இது 2 பேரும் ஒன்னா இல்ல வரணும், இப்படி தனித்தனியா வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா கேட்க, வந்துருவாமாங்கிறாரு ரவி. சோ நீ அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டுட்டு இருக்க, இதுக்குதான் நான் சொல்றேன் எப்பவும் அவளை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு அப்படின்னு விஜயா சொல்ல, அங்க வர்ற அண்ணாமலை, அது சரி, புருஷன் கண்ட்ரோல்ல பொண்டாட்டி இருக்கணும்னு சொல்றியா, இத நீ சொல்றியான்னு கேட்க, இப்ப என்ன கண்ட்ரோல்ல மீறி போயிட்டு இருக்கேனா நானு அப்படின்னு விஜயா சொல்ல, என்னைக்காவது என் பேச்ச நீ கேட்டிருக்கியா, உனக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமான்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஏங்க நாம எல்லாரும் வந்துட்டோம், ஃபங்க்ஷனே அவங்களுக்கு தான், அவளையே இன்னும் காணோம், ரவி முகத்தை பாருங்க எப்படி வாடி போயிருக்குன்னு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. மனோஜ் ரவியோட தோல்ல கைய போட்டு, ரவி என்ன இன்னும் ஸ்ருதி வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லடா அவ வந்துருவா அப்படின்னு ரவி சொல்ல, இதத்தாண்டா கிளம்புனதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா சொல்றாங்க. சரி அவதான் வந்துருவான்னு சொல்றான்ல, எப்படி இருந்தாலும் அவ வரணும், பார்வதி வந்துட்டா போய் பாருன்னு அண்ணாமலை சொல்ற. பார்வதி அப்படின்னு என்ட்ரன்ஸுக்கு போற விஜயா, வா பார்வதி அப்படின்னு அவங்க தோல்ல கைய போட்டு கூப்பிடுறாங்க. டயத்துக்கு வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு பார்வதி சொல்ல, வந்துட்டேங்கிறாங்க விஜயா. ரவி பக்கத்துல வர்ற பார்வதி, ரவி வாழ்த்துக்கள் பான்னு சொல்ல, தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாரு அவரு. ஸ்ருதி எங்கன்னு பார்வதியும் கேட்க, அவளுக்கு அவசரமா ஒரு டப்பிங் இருந்தது, அதுக்கு போயிருக்கா ஆண்டின்னு ரவி சொல்ல, என்னப்பா இது இன்னைக்குமானு பார்வதி கேட்க, வந்துருவா ஆண்டி நீங்க உள்ள போங்கன்னு ரவி அனுப்பி வைக்கிறாரு பார்வதிய உள்ள. டேய் வர்றவங்க எல்லாரும் கேட்க போறாங்க, வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படியே பதில் சொல்லிட்டு என்ன பண்ண போறியோ
ப்ரோன்னு சொல்லிட்டு விஜயா உள்ளர போறாங்க. ரவி அப்படியே கலங்கி போய் நின்னுட்டு இருக்காரு. நம்ம பார்க் ஃப்ரெண்ட் மொட்டை பாஸ் வாழ்த்துக்கள் ரவின்னு வராரு. வாங்க வாங்க உள்ளர போங்கன்னு ரிசீவ் பண்ணி அனுப்புறாரு ரவி. அங்க இருந்து மனோஜ் கிட்ட வந்து ஹாய் ப்ரோன்னு சொல்ல அவரும் திரும்பி ஹாய் ப்ரோங்கிறாரு. 2 பேரும் ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு கங்க்ராட்ஸ் ப்ரோ அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல ஆனிவர்சரி என் தம்பிக்குங்கிறாரு மனோஜ். அவருக்கு ஆல்ரெடி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் வாங்க ப்ரோ அப்படின்னு புடிச்சிருக்க கையோட மனோஜை இழுக்கிறாரு மொட்டை பாஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ல வேற பார்ட்டிலாம் இருக்குல்ல அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க அதெல்லாம் இல்ல ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல வெடுக்குன்னு கைய விட்டுட்டு என்ன ப்ரோ சரக்கு இல்லாம ஃபங்க்ஷனா அப்படின்னு மொட்டை பாஸ் கேக்குறாரு. என்னோட அனிவர்சரியிலேயே குடிச்சிட்டு வீட்ல மாட்டிக்கிட்டோம், பேசாம இருங்க ப்ரோன்னு மனோஜ் சொல்ல கோச்சுக்கிறாரு மொட்டை பாஸ். இதெல்லாம் நேத்தியே சொல்றது இல்லையா? யோ வட்டி வாங்குறத விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் பாத்தியா போயா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை பாஸ் திரும்ப ப்ரோ 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 எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நீங்க தான், வாங்க ப்ரோன்னு அவரோட கைய விடாப்பிடியா புடிச்சு இழுத்துட்டு போறாரு மனோஜ். வாசுதேவனும் சுதாவும் பேசிக்கிட்டே வராங்க. அத பார்த்த உடனே ரவி டக்குன்னு போன் பேசுற மாதிரி அந்த வாசல் இருக்குல்ல அந்த வழியா எடுத்துட்டு வாங்க, அப்படிதான் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. சரி அவர் ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்காருன்னு வாசுதேவனும் சுதாவும் உள்ளர போறாங்க. இல்ல பாக்குற விஜயா அண்ணாமலை கிட்ட ஏங்க சம்மந்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சம்மந்தி வாங்க 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 அப்படின்னு கும்பிட்டுட்டு இருக்க அண்ணாமலையும் வந்து ரிசீவ் பண்றாரு. வாங்க ஆண்டி அப்படின்னு ரோஹிணியும் மனோஜும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி தங்களை கண்டுக்கலன்ற வருத்தத்துல வாசுதேவனும் சுதாவும் இருந்தாங்க. என்ன மாப்பிள்ள கூப்பிட்டா கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு சுதா கேட்டுட அப்படியா அவனுக்கு கேட்டிருக்காது, இருங்க நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டே ஓடி வர மறுபடியும் போன்ல பேசுற மாதிரி ஆக்ட் பண்றாரு ரவி. ரவி ஏய் ரவி ரவி பக்கத்துல வந்து அவரோட தோல்ல தட்டி ஓ மாமனார் மாமியார் வந்திருக்காங்க வா வந்து வாங்கன்னு கூப்பிடு அப்படின்னு விஜய இழுத்துட்டு வர சுதாவும் வாசுதேவனும் பக்கத்துல வந்துடுறாங்க. கங்க்ராட்ஸ் மோனே அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுக்கறாரு வாசுதேவன். ஸ்ருதி எங்க ரவி அப்படின்னு சுதா கேட்க டப்பிங் போயிருக்காவ அப்படின்னு விஜயா சொல்ல வாசுதேவனும் சுதாவும் திகைச்சு போறாங்க. இன்னும் வரலையா ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சுதா சொல்ல இல்ல ஆண்டி இன்னைக்கு ஏதோ எபிசோட் போகணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு ரவி சொல்ல விஜயாவும் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. என்ன மோனே இதுக்குதான் இந்த ஜோலியெல்லாம் வேணான்னு நிறைய சொல்லியாச்சு, எங்க கேக்குறா எனக்கு பறிஞ்சு கொடு அப்படின்னு ஸ்ருதிக்கு போன் போட்டு கொடுன்னு கேக்குறாரு வாசுதேவன். நானும் அவளுக்கு கால் பண்ண எடுக்கல, அப்புறம் கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சுதா சொல்றாங்க. ஸ்டூடியோல இருப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ட்டிங்கிறாரு ரவி. 2 பேரும் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு நிக்க அவசர வேலை வரும்போது என்ன பண்றது, வந்துருவா எதுக்கு வெளியே நின்னுட்டு வாங்க உள்ள வாங்கன்னு அண்ணாமலை கூப்பிட வாங்க வாங்க அப்படின்னு விஜயாவும் சொல்ல வாசுதேவனும் சுதாவும் உள்ளர திரும்புறாங்க. உடனே விஜயா ஏய் சீக்கிரமா வர சொல்லிட்டான்னு ரகசியம் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து வித்யா வர்றாங்க. ஹாய் ரவி கங்க்ராட்ஸ் ரவிக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க ஓகே தேங்க்யூ உள்ளர் போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாரு ரவி. அடுத்து வரிசையா கெஸ்ட் எல்லாம் வர ஒவ்வொருத்தரையா ரிசீவ் பண்ணி உள்ளர அனுப்பிட்டே இருக்காரு ரவி. பயங்கர தவிப்பும் வருத்தமுமா ரவி நின்னுட்டு இருக்க. இது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் முத்துவும் மீனாவும் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. ஸ்ருதியை கொஞ்சம் பார்க்கணும்னு அவங்க சொல்ல அவங்க இன்னைக்கு டப்பிங்க்கு வரவே இல்லையேமா அப்படின்னு அங்க சவுண்ட் இன்ஜினியர் சொல்ல முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் வந்தாச்சு ஸ்ருதி மட்டும்தான் வரல அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்ருதி மட்டும்தான்டா வரலன்னு விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்காமா கால் பண்ணேன் கிளம்பிட்டா அப்படின்னு ரவி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இன்னுமா வரல, எவ்வளவு நேரம்டா ஆகுதுன்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. சுதாவும் வாசுதேவனும் ஒரு மாதிரி தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க. ரவி முத்துவுக்கு போன் பண்ணி ஸ்ருதிய பாத்தீங்களான்னு கேக்குறாரு. டேய் ஸ்டுடியோவுக்கு வந்தேன்டா அங்க வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வாசுதேவன் கேட்க ஐயோ அங்கிள் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. என்னங்க வந்துருவாளா அப்படின்னு சுதா வாசுதேவன் கிட்ட கேட்க எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, ஏதாவது பிரச்சனைன்னு தெரியட்டும் அப்புறம் இருக்கு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு வாசுதேவன் சிம்பிக்கிட்டு நிக்கிறாரு. ஸ்ருதி வருவாங்களா, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குமா இல்ல வேற ஏதாவது புதுசா பிரச்சனை வந்துருமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்.